பாருங்கப்பா, வெந்தயம் நான் வந்து வெந்தயம் முளை கட்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்குது. அதனால் நான் டெய்லி என்ன பண்ணுவேன், ஊற போட்டு நைட்டில் ஊற போட்டு காலையிலே அவர் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தார். அது ஓரளவுக்கு தான் குறைஞ்சிச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 10 ரூபாய்க்கு அடறங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக முளைச்சிருக்குன்ட்டு பாருங்கள். நான் முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி முளைக்க வச்சு அவருக்கு கொடுத்தப்பா, நல்லாவே குறைஞ்சிருச்சு. இந்த பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அந்த நெல்லெல்லாம் வயக்காட்டுக்கு விதை நெல் கட்டி வச்சா இப்படித்தே இருக்கும். கம்பு ஊற போட்டு காலையில் ஊற போட்டு சாயங்காலம் ஊற போட்டு காலையில் இப்படி வெள்ளத்தில் கட்டி வச்சா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கப்பா, இது 36 மணி நேரம் இதை நல்லா நான் கழுவிட்டு 3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற போட்டு துணியில் இந்த வெள்ளை துணியில் நல்லா முடிஞ்சு வச்சுட்டேன். ஒரு நாள் நைட்டு பகல் பூரா ஊற போட்டு நைட்டு ஊறிட்டு காலையில் என்ன பண்ணேன், நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை ஒரு நாள் பகல் ஒரு நாள் நைட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பகல் ஊறி இருக்குது. 36 மணி நேரம் ஊறி இருக்குதா பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே அள்ளி ஒரு ஸ்பூனு காலையில் வெறுவத்தில் அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு நல்லாவே குறைஞ்சிருச்சுப்பா சுகரு. ஊசி போட்டுக்கிட்டவர் இப்போ மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அதனால் இந்த மாதிரி நீங்கள் சுகர் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி நிறையா வீடியோவிலலாம் சொல்கிறாங்க. நானும் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு சும்மா கொஞ்சமாகத்தான் பண்ணேன். அப்புறம் சுகர் குறைவுந்தேன். சரி இப்போ இது ஒரு 10 ரூபாய்க்குத்தே வாங்கினேன் பாருங்கள். எவ்வளோ இதை நானுமே கூட சாப்பிட்லாம். இப்போ எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்க பாருங்கள், முளைக்கட்டி எவ்வளோ அழகாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இது வெந்தயத்தில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கும் பிரச்சனை இல்லைன்றாரு. நான் பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறதுக்கிட்டே இதை நான் வச்சுருக்கேன்ப்பா. நல்லா இதில் ஒரு ஸ்பூனு அள்ளி போட்டு காலையில் வெறுவத்தில் சாப்பிட்டா சுகர் குறைஞ்சின்னா, குறையிலன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கலாம். குறைஞ்சின்னா இதிலேருந்து பாதியை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம்ப்பா. இப்போ நான் அவருக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறதுக்கிட்டே அதை வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இந்த ஸ்பூனில் இதிலே சின்ன ஸ்பூனில் கூட சாப்பிட்லாம் அளவாக இருக்கிறவங்க. இப்போ அவர் எங்கள் வீட்டில் இதில் ஒரு ஸ்பூன் எங்கள் காலையில் வெறுவத்தில் நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிருவார். இது நீங்கள் இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்துங்கப்பா. நல்லா முளைக்கட்டி வச்சு இந்த வெள்ளை துணியில் நல்லா வடிகட்டி கழுவிட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வடிகட்டி வச்சுதாப்பா நான் இதை நல்லா ஈரம் இல்லாமல் உணர்த்திட்டு, இல்லைன்னா அழுகி போயிடும். உணர்த்திட்டு இந்த துணியில் பாருங்கள் நல்லா துணிக்கு வெளியில் கூட நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். துணிக்கு வெளியிலலாம் வந்துருந்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு